ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரசமலாய்ங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டான ரெசிபிங்க. சூப்பராக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யலாங்க பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 1 லிட்டர் பால் இருக்குங்க. பாலை எடுத்துகிட்டு நம்ம காய்ச்ச போகிறோம். இப்போது இந்த பாலில் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ இதில் கிடைக்கிற நம்ம பன்னீரை வச்சு தாங்க நம்ம அதை பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா புழிஞ்சு விட்டோம்னா அந்த திரிஞ்சு வருங்க. அதை நல்லா வடிகட்டி நம்ம துணியில் நல்லா இருக்க புழிஞ்சு வடிகட்டினோம்னா நமக்கு அந்த இதுக்கு பன்னீர் மாதிரி கிடைக்குங்க. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேங்க. அந்த வீடியோ நான் எடுக்கலைங்க. இந்த மாதிரி கிடைக்குங்க. இப்போ இதை நல்லா கையில் அழுத்தி பிசைஞ்சுக்கணுங்க. இங்கே பாருங்கள், நான் காட்டுற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த இது பிடிக்க வரும். இப்போது நல்ல கைகளில் நம்ம அழுத்தி பிசைஞ்சுக்கணுங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இல்லாமல் இது இந்த மாதிரி நல்லா உருட்டி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சோம்னா நமக்கு உடையாமல் கிடைக்கும். அது அப்படியே இருக்கும், சாஃப்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் இந்தளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்படி கையில் நல்லா ப்ரெஷ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு அது உடையாமல் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். எல்லா இதையும் பன்னீரையும் நம்ம இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கிறோம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு 1/2 கப் சர்க்கரை இதுக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 6 லிட்டர் தண்ணி இருக்குங்க. 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ அந்த தண்ணியில் சர்க்கரை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறத போட்டுக்கலாங்க. இது ஒரு 3 to 4 நிமிஷத்தில் வெந்து வந்துடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இது ரொம்ப வேக விட்டுறாதீங்க. இப்போது இது நல்லா அமுத்தி ப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் வெளியே வந்துடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா அப்படி அமுத்தி விட்டோம்னா ஸ்பூன்லேயே அமுத்தி விட்டுக்குங்க. இது நல்லா வந்துடும். எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, அமுத்தி அமுத்தி எடுத்து. இப்போ இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, நமக்கு இது மட்டும்தான் தேவை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்குங்க. இப்போ இன்னொரு கடாயில் நம்ம பால் ஊற்றிக்கிறோங்க. இது ஒரு 1/2 லிட்டர் போல் பால் இருக்குங்க. நான் இந்த பால் நல்லா காய்ச்சிக்கிறேன். இப்போ இந்த பால் நல்லா பொங்கி வருதுங்க. இப்போது நம்ம குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம கலருக்காக அது சேர்த்துக்கலாங்க. சூடான பால் அதில் சேர்த்துனா இந்த மாதிரி கலர் வருங்க. இப்போ அதை கரண்டி விட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. இப்போ பால் நல்லா இதாகி வந்துருச்சுங்க. இப்போ இதை நல்லா கலசி விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான இனிப்புக்கு தேவையான சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. பால் நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். கொஞ்சம் திக்காக மாறணும். சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். கரண்டி விட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையிட்டோங்க. கலக்கிக்குங்க. இப்போ பால் நல்லாவே திக்காயிருச்சு. ரொம்ப திக்காக வேணாம், இதே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை போட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. ஆல்ரெடி வெந்திருக்கு, அது கொஞ்சம் கீழே விழுகாமல் இருந்துச்சு. இப்போ எடுத்து போட்டாச்சுங்க. இது நல்லா வரும். இப்போ இதுக்கு தேவையான நட்ஸுங்க. நான் என்ன சேர்த்துருக்கேன்னா பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கரண்டி விட்டு கலக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், நல்லா கலர் வந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம்
நான் லைட்டாக மறுபடியும் குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேங்க, கலர் கம்மியாக இருக்கிறதுனால. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஈஸியான ரசமலாய்ங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, நல்லாயிருக்கா? ரொம்ப சுவையான ரசமலாய் ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.